சீரிய நண்பர்களே, தாய்மார்களே, இந்த தேசம் கடந்த சில நூற்றாண்டுகளாக ஆங்கிலேயன் என்னும் நீசனுக்கு அடிமைப்பட்டு கிடந்த காலம் முதல் அரசியல் ஸ்தாபனம் என்ற காங்கிரஸ் ஸ்தாபனம் உருவாவதற்கு முன்பே சரித்திரத்திலே புரட்டாக சிப்பாய் கழகம் என்று எழுதி வைக்கப்பட்ட தேசிய விடுதலை காலம் தொட்டு அரசாங்கத்தை எதிர்த்து ஆயுதம் தாங்கி இந்திய சுதந்திரத்திற்காக வாழ்வை துறந்த பாரத மாதாவின் மடியிலே ரத்தம் சிந்திய காலத்திலே இருந்து அதற்கு பின்னால் தேசிய சபை எனப்படுகிற காந்தியடிகளால் உண்டாக்கப்பட்ட காங்கிரஸ் ஸ்தாபனத்திற்காக உயிர் நீத்த காலத்திலிருந்து தூக்கு மேடைகளில் தூக்கு கயிர்களை முத்தமிட்டு தொடங்கிய புண்ணியவான்கள் காலத்தில் இருந்து அதற்கு பின்னால் சிறையிலே கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து வாடி வதங்கி பெரும் நோய்களுக்கு ஆளாகி சிறையிலே சென்ற தியாகிகள், சுற்றத்தாரை, அருமை மனைவியையும் குழந்தைகளையும் பிரிந்து தாய் நாட்டை விட்டு அந்தமான் தீவுகளிலே யாரும் அறியாத நிலையிலே கடும் நோய்களுக்கு ஆளாகி உயிர் நீத்த உத்தம தியாகிகளின் பாத தூசிகளிலும் அடியேன் வணக்கம் உரித்தாகுக. அதற்கு பின்னால் தேசம் சுதந்திரம் அடைந்த பிறகு சிறையில இருந்து வெளியே வந்து காங்கிரஸ் கட்சியோடு சேர்ந்து தன்னை பணக்காரர்களின் கையில் சிக்க வைத்துக் கொள்ளாமல் பணம் சம்பாதிக்க தெரியாதவன், பிழைக்க தெரியாதவன் என்று பலராலும் இகழப்படும் நிலையிலேயே நீதிக்காக வாடி வதங்கும் நேர்மை உள்ளம் படைத்த தொண்டர்களின் பாத தூசிகளுக்கு என் வணக்கம். இப்போது உங்கள் முன் நிற்கும் நான் குறித்த காலத்திலேயே வர முடியாமல் போனது. கூட்டத்திற்கு போட்டிருந்த காலம் 4 மணி. ஆனால் 8 மணிக்கு உங்கள் முன்பு நிற்கிறேன். நேரம் கடந்து வர வேண்டிய காரணம் வேறொன்றும் இல்லை. நான் ஒரு இடத்திலே சுற்றுப்பிரயாணம் செய்கிறவன் அல்ல. கடந்த 1 மாதமாக ஒழுங்காக சாப்பிட்டு தூங்கியதும் கிடையாது. கடந்த 1.5 மாதமாக தமிழ் மாகாணம் பூராவும் சுற்றுப்பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறேன். கடந்த இரவு தஞ்சாவூரிலே இரவு 12 மணிக்கு பேசிக்கொண்டு இருந்தேன். சென்னையிலே இருந்து காஞ்சிபுரம், விழுப்புரம், தஞ்சாவூர் வந்து அங்கே கடந்த 2:12 மணி வரை பேசிவிட்டு அதற்கு மேலே இரவு ஆகாரத்தை முடித்து கொண்டு கார் தயாராக இல்லை. மிகவும் பாடுபட்டு ஒரு காரை ஏற்பாடு பண்ணி கொண்டு கிளம்பி வருகிற வழியிலே திருச்சிராப்பள்ளிக்கு மணப்பாறைக்கும் இடையிலே கார் கெட்டுவிட்டது. அதனால் ரோட்டிலே தூங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இப்படி அங்கே உறங்கிவிட்டு பிறகு தாமதமாக மதுரை வந்து சேர்ந்தேன். அங்கு நிலவரத்தை பார்த்துவிட்டு வெளியேறிய காலத்திலே பல நண்பர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அங்கிருந்து புறப்பட்டு வருகின்ற வழியிலே ஆர்வமுள்ள தோழர்கள் ஆங்காங்கே வரவேற்பு கொடுப்பதாக சொல்லி காலதாமதம் செய்தார்கள். அதை தட்ட முடியாமல் வருகிற 1-2 இடங்களிலே பொதுக்கூட்டங்களில் பேசிவிட்டு 4 மணி நேரம் தாமதமாக வந்து உங்கள் முன்பு இருக்கிறேன். அடியேன் இன்று பகல் உணவு சாப்பிடும்போது நேரம் மாலை 4 மணி. இப்படி நாள் முழுவதும் தமிழ் மாகாணம் பூராவும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருப்பதால் குறித்த காலத்திலே வர முடியாமல் உங்களை இவ்வளவு நேரம் காக்கும்படி செய்ததற்கு என்னை மன்னிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு முன்னால் இன்று உங்களை சந்தித்ததன் நோக்கம் என்ன என்பதை சொல்கிறேன். வருகிற மார்ச் மாத துவக்கத்திலே இந்த பிராந்தியத்திலே ஒரு தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலில் ஓட்டர் மகாஜனங்கள் என்ன செய்தால் தெய்வம் சம்மதம், தேசத்துக்கு சேமம், உங்களுக்கும் நல்லது என்பதை சொல்வதற்காகத்தான் அடியேன் உங்கள் முன் நிற்கிறேன். இதற்கு முன்னெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு மற்ற கட்சிகள் போட்டியிடுவது வழக்கம். ஆனால் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களே மேடையிலே காங்கிரசுக்காரர்களே காங்கிரஸ் கட்சியை எதிர்க்க வேண்டிய நிலையிலே இன்றைக்கு அடியேன் தலைமை தாங்க வேண்டிய நிலையிலே வந்திருக்கிறது. காரணம் என்ன என்பதை தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். நான் காங்கிரசுக்கு புதியவன் அல்ல. அதே மாதிரி 21 வருடங்களுக்கு முன்பு மஞ்சள் பெட்டி தேர்தலில் ஜெயிக்க வேண்டும் என்று தேச துரோக சட்டத்தை எதிர்த்து பிரமாண்டமான கூட்டங்களிலே அடியேன் சுற்றுப்பயணம் செய்து பேசியிருக்கிறேன். என்னுடைய சுற்றுப்பயணத்தில் கலந்து கொண்டவர்கள் சத்தியமூர்த்தி ஐயரும் ராஜகோபாலாச்சாரியாரும் தமிழ்நாட்டிலே பெரும் காரியத்திலே ஈடுபட்டிருந்த காலத்திலே இன்றைக்கு முதல் மந்திரியாக இருக்கும் இந்த காமராஜர் நாங்கள் அன்றைக்கு இட்ட வேலையை செய்யும் ஒரு ஏழை தொண்டன். அது அன்றைய சாத்தியம். அன்றைக்கு நிலைமை இன்றைக்கு இருப்பதைப் போல வயது வந்தவர்களுக்கு எல்லாம் ஓட்டு உரிமை என்பது இல்லை. அன்றைக்கு அந்த சட்டம் கிடையாது.
சொத்து இருந்தால் வரி செலுத்தியவர்களாக இருந்தால்தான் ஓட்டர்களாக ஆக முடியும். அப்படிப்பட்ட நிலையிலே எந்த விதமான வரியும் செலுத்துகிற நிலைமையிலே காமராஜர் இல்லை. இவரை எப்படி ஓட்டர் ஆக்குவது என்று நினைத்த காலத்திலே இவர் தாயாருக்கு ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டை தவிர வேறு சொத்து இல்லை. அந்த வீட்டை இவர் பேருக்கு மாற்றினால் இவரை ஓட்டர் ஆக்கலாம். இவர் ஓட்டராக நிச்சயம் வர வேண்டும். அதற்காக இவருடைய தாயாரு இடத்திலேயே போனோம். அன்றைக்கு இவருடைய தாயாருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாண வயதில் இருந்தது. இவருடைய தாயார் சொன்னார்கள், இந்த வீட்டை இவர் பெயருக்கு மாற்றினால் அந்த பெண்ணுக்கு நல்ல இடத்தில் கல்யாணம் பண்ண முடியாது என்று சொல்லி அந்த வீட்டை இவர் பெயருக்கு மாற்ற மறுத்துவிட்டார். அதற்கு பின்னாலே ஒரு வெள்ளாட்டை வாங்கி அந்த வெள்ளாட்டுக்கு முனிசிபல் வரி செலுத்தி வெள்ளாட்டின் வரி வில்லையை வாங்கி கொண்டு காமராஜரை ஓட்டராக்கியது அடியன் என்பது தமிழ்நாட்டின் சரித்திரம். இந்த நிலைமையில்தான் ஒரு நாடார் இன்றைக்கு முதல் மந்திரியாக இருக்கிறார். பெரும் பணக்காரர்களை கொண்டு ஓட்டுகளை விலைக்கு வாங்குவோம் என்று எண்ணுகிறார். சரித்திர கால காங்கிரஸ் இன்று எப்படி இருக்கிறது? தேசிய விசுவாசத்தை எதிர்த்த கட்சி இன்று காங்கிரஸ் தலைமை தாங்கி வந்திருக்கிறது என்பதை பார்க்கிறீர்கள். வேண்டாம் காமராஜ், வேண்டாம். இது காங்கிரசுக்கு நல்லதல்ல. நான் கேள்விப்படுவது உண்மையாக இருக்குமானால் தேசிய விரோதத்தை எதிர்த்து தீர சீர்திருத்த காங்கிரஸ் தயாராக இருக்கும். இன்றைக்கு ஆரம்பித்த காரியம் ஒரு ஜாதிக்கு தலைவனாக இருந்து கொண்டு இருக்கிற நாடார் யார் என்று தெரிந்து கொண்டால் காங்கிரசுக்காரர்கள் தேவர் சொல்லுகிறார், தன் ஜாதிக்காரர்களுக்கு சொல்லுகிறார் என்று சொல்ல மாட்டார்கள். இந்த நிலைமை இன்றைக்கு இப்படிப்பட்ட நாடாரை ஓட்டராக்கி வச்சு அவரை நிறுத்தி வச்சு வேலை செய்த காலத்திலே மீண்டும் என்ன சங்கடம் அலங்கோலம் என்றால், இதே காமராஜர் தேர்தலுக்கு நிற்கிற காலத்திலே இவருடைய உறவின் முறையான இதே நாடார்கள் இவர் ரோட்டிலே நின்று கொண்டிருக்கும் போது இவருடைய இடுப்பு துணியை உருவி கொண்டு இவரை நிர்வாணமாக்கினார்கள். கீழே விழுந்து கிடக்கும் துணியை எடுக்க இவர் நினைக்கும் போது 2 சண்டியர்கள் 2 பக்கத்திலே அந்த துணியை காலால் மிதித்து கொண்டு நின்றார்கள். கீழே விழுந்து கிடக்கும் துணியை எடுத்து கட்ட தைரியமில்லாமல் அழுது கண்ணீர் விட்டு கொண்டு நின்றவர் இந்த ஏழை தொண்டர் காமராஜர். இதே காமராஜர் இன்று பிரதமர் மந்திரி. இதுதான் சரித்திரம். என்னுடைய நிலை என்ன? அன்றைக்கு அடியன் ராமநாதபுரம் சேதுபதி அவர்கள் அந்த தேர்தலுக்கு நின்றால் அந்த இடத்திலே என்னை தவிர வேறு ஒருவரும் போட்டி போட முடியாது என்று இருந்தது. அன்றைக்கு தேர்தலுக்கு நிற்க அடியன் ஆசைப்படவில்லை. இந்த நிலையிலே மறுநாள் பொழுது விடிந்தால் நாமினேஷன் தாக்கல் செய்ய வேண்டிய நாள். முதல் நாள் இரவு அடியனுக்கு தந்தி வந்தது. எனக்கும் மதுரை ஜில்லா காங்கிரஸ் கமிட்டிக்கும் வந்த தந்தி என்ன கூறுகிறது என்றால், தேவர் அவர்கள் கண்டிப்பாக ராமநாதபுரத்திலே ராஜாவோடு போட்டியிட வேண்டும், போட்டி போட தவறக்கூடாது. காங்கிரஸ் கமிட்டி போடாமல் அவர் ஜெயித்து வந்து விடுவாரானால் அப்போது ஜஸ்டிஸ் கட்சியின் செல்வாக்கு தமிழ்நாட்டில் அதிகமாகிவிடும். காங்கிரசுக்கு இது அவமானம். தேவர் அவர்கள் காங்கிரசின் மானத்தை காப்பாற்ற வேண்டும் என்று தந்தி வந்தது. இன்னும் ஒரு தந்தி வந்தது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் இருந்து 250 ரூபாய் தந்தி மணி ஆர்டர் அனுப்பியிருக்கிறது. அதை நீங்கள் டெபாசிட்டாக கட்டிக்கொள்ளுங்கள் என்று கண்டிருந்தது. என்னை தேர்தலில் நிற்க வேண்டும் என்று அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியிலே இருந்து தந்தி. அன்றைக்கு என் நிலைமை என்ன? நான் போட்டி ஓட்டு நிற்கின்ற காலத்தில் என்னுடைய நிலைமை என்ன? அன்றைக்கு பிரிட்டிஷ் சர்க்காரிலே நான் கூட்டங்களிலே பேசக்கூடாது என்று வாய்ப்பூட்டு சட்டம். ஓட்டர்களை பார்த்து ஓட்டு போடுங்கள் என்று கேட்பதற்கு முடியாது. இன்னொரு அலங்கோலம் என்னவென்று கேட்டால், என் தகப்பனார் ராஜாவின் காரிலே ஏறிக்கொண்டு என் மகனுக்கு ஓட்டு போடாதீர்கள், என் மகன் நம் குலத்தலைவன் ராஜாவை எதிர்க்கிறான், இது நம் முட்டாள்தனம், இமாலயத்தில் இருந்து கன்னியாகுமரி வரை மகான்கள் எல்லாம் ராவலிங்க விலாசத்திலே தங்கி சேதுபதியை வணங்கி போகிறார்கள், இப்படி இருக்க என் மகன் காங்கிரஸ் கட்சியிலே சேர்ந்து கொண்டு ராஜாவை எதிர்ப்பது தவறு என்று என் தகப்பனார் எனக்கு விரோதமாக பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த காலம். நான் பிரச்சாரம் செய்து ஓட்டு கேட்காமலேயே அப்போது அந்த தேர்தல் நடந்தது. அப்படி இருக்கிற அந்த காலத்திலே இப்படி நிர்வாணமாக்கினார்கள் பட்டப்பகலிலே ஒரு ஏழை தொண்டன் காமராஜரை. அவருடைய உறவினர் முறையினரே அவரை சேர்ந்தவர்களே செய்தார்கள் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்திலேயே நான் தோற்றாலும் பரவாயில்லை, ராஜா செய்தாலும் எனக்கு அக்கறை இல்லை, அது அவசியமும் இல்லை என்று கருதி உடனே விருதுநகருக்கு போனேன். அங்கே போனபோது அவமானப்படுத்தப்பட்டு கண்ணீர் ஊத்துக்கொண்டு ஏழை தொண்டன் காமராஜர் நிற்கும் நிலையை கண்டேன். அதற்கு அப்பால் காங்கிரஸ் கமிட்டிக்குள்ளே நான் நுழைந்து உடனே 2-3 காங்கிரசுக்காரர்கள், ஐயா நல்ல வேளையாக வந்திருக்கிறீர்கள், நீங்கள் வராது போனால்
காமராஜரை பட்டிவீரன்பட்டிக்கு இழுத்து போய் வாழைக்காய் கொள்ளையிலே வெட்டி புதைத்து விடுவதற்கான திட்டம் நடந்து கொண்டிருந்தது. இவரை நீங்கள்தான் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டார்கள். அப்போது காமராஜரை கேட்டேன், இது வாசம்தானா? அப்படித்தான் சொன்னதாக காமராஜர் சொன்னார். இந்த நிலைமையிலே இருந்து அலங்கோலம், இந்த அலங்கோலத்தை பார்த்துவிட்டு அதன் பிறகு அவருடைய உறவின் முறைக்கு சொல்லி அனுப்பினேன். என்ன ஐயா, இந்த பிராந்தியத்தில் உள்ள காங்கிரஸ்காரர் ஒரு ஏழை தொண்டன் என்பதற்காக அவனை என்ன செய்தாலும் கேட்க ஆள் கிடையாது என்று இப்படி அக்கிரம செய்வீர்களானால், இதற்கு மேல் இப்படியே மேலும் மேலும் அக்கிரமங்கள் செய்து கொண்டே போனால் இந்த பகுதியில் பதிலுக்கு இதற்கு மேல் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் வருவதை அனுபவிக்கலாம் என்று தைரியம் இருந்து செய்தால் எனக்கு ஆட்சேபனை இல்லை. வெள்ளைக்கார டிஎஸ்பிகள் கலெக்டர்கள் உங்கள் உதவிக்கு இருக்கிறான் என்று சொல்லி இப்படி அக்கிரமம் செய்யக்கூடாது. மீறி செய்தால் நீங்கள் இரும்பு கவசம் போட்டு கொண்டுதான் ஊருக்குள்ளே நடமாட முடியும் என்று எச்சரிக்கை விட்டு வந்தேன். இந்த நிலைமை ஏற்பட்ட பிறகு ஓட்டு கேட்டு ஊருக்குள்ளே போக முடியாதே என்று அஞ்சினார்கள். வாபஸ் வாங்கி கொண்டாலும் அவமானம் என்று அவர்கள் பேசாமல் இருந்து விட்டார்கள். ஆனால் ஏழை தொண்டன் காமராஜர் தேர்தலிலே வெற்றி பெற்றார். இதுதான் சரித்திரம். இப்படி தேர்தலிலே அன்றைக்கு காங்கிரஸை ஆதரித்து பாடுபட்டவர்கள் இன்றைக்கு காமராஜரை எதிர்க்கிறோம் என்றால் அர்த்தம் என்ன, விவகாரம் என்ன? இன்றைக்கு காங்கிரஸ் தேசாபிமானம் கருப்பு சட்டை அபிமானமாய் இருக்கிறது. காங்கிரஸ் என்பது தூயவர்கள், தேசத்திற்காக தியாகம் செய்தவர்கள் நிறைந்திருந்தது முன்னால். ஆனால் இன்றைக்கு காங்கிரஸ் என்பது தேச துரோகிகள், பதவி பித்து பிடித்தவர்கள், அரசியல் தேச துரோகிகள், ராஜா சார், முத்தையா செட்டியார் போன்றவர்கள் இருக்கும் இடமாக மாறிவிட்டது. இதற்கு மேலே திராவிட கட்சிக்காரர்கள் நாட்டிலே ஏற்கனவே காங்கிரசுக்கு பெரிய விரோதிகள், வெள்ளைக்காரனின் அடிமைகள், கள்ள மார்க்கெட் கும்பலுக்கு இடம் கொடுத்து விட்டது. தேச விடுதலைக்காக நாம் பாடுபட்ட காலத்திலே தேச துரோகிகளாக இருந்தவர்களுக்கு இன்று காங்கிரஸிலே இடம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இன்று நடப்பது பச்சை ஈரோட்டு ஆட்சிதான் என்று பகிரங்கமாக சொல்கிறேன். இன்று கள்ளநோட்டு அடிக்கும் நாடாரின் ஆட்சி இந்த நாட்டிலே நடைபெறுகிறது. இதை உங்களிடத்தில் மட்டும் சொல்கிறேன் என்று நினைக்காதீர்கள். மிக சட்ட நுணுக்கம் தெரிந்த பெரிய அதிகாரிகள் உள்ள சென்னையிலே சொன்னேன். ஒலிபெருக்கியிலே வயர்லெஸிலே போலீஸ் உயர் அதிகாரிகள் கேட்டார்கள். இந்த குற்றச்சாட்டை சொல்லுகிற போது சட்டத்தை தெரிந்தே சொல்கிறேன். சொன்னால் என்ன வரும் என்று தெரியும். இதற்கும் பதில் சொல்வேன். எனக்கு டிஃபென்ஸ் இல்லாமல் சொல்லலையே. நான் என்ன சொல்கிறேன் என்று எனக்கு தெரியும். சட்டம் தெரிந்தவன். பட்டணத்திலே படித்தவர்கள் இருக்கிற இடத்திலே கள்ள நோட்டு அடிக்கிறார் என்று பகிரங்கமாக சொல்கிறேன். இன்றைக்கு சர்க்கார் என் மீது கேஸ் போடணும். என் மீது கேஸ் போட இந்த சர்க்காருக்கு தைரியம் இல்லை. என் மீது கேஸ் போட்டால் இந்த கள்ள நோட்டு அடிக்கும் நாடாரின் அயோக்கியத்தனத்தை சாட்சி மூலம் நிரூபிக்க ரெக்கார்டு இருக்கிறது. நான் சொல்லுகிற பிரச்சாரங்கள் சுருக்கெழுத்தாளர்கள் மூலம் நாளைக்கு சென்னை சர்க்காரும் நாளை மறுநாள் டெல்லி சர்க்காரும் போகும். எப்படி நீங்கள் சொல்கிறீர்கள் என்று கேட்டால், 4 லட்சம் ரூபாய் நோட்டு 100 ரூபாய் நோட்டுகளாக வைத்துக்கொண்டு விருதுநகர் நாடார் ஒருவர் சென்னையிலே கைது செய்யப்பட்டார். என்னுடைய பிரசங்கத்தை போலீஸ்காரர்கள் கேட்டு அவரை கைது செய்திருக்கிறார்கள். 4 லட்சம் ரூபாய் கள்ள நோட்டுகள். எப்படிப்பட்ட கேஸ்? இந்த கேஸை என்ன பண்ணினார்கள்? காரணம் என்ன? அது வெளியாகும் பட்சத்தில் இந்த நாடாருக்கு ஆபத்தான நிலைமை வரும். இது பற்றி சட்டசபையிலே கேள்வி கேட்கப்பட்ட போது இந்த கேஸை மேலே நடத்த முடியவில்லை என்று சுப்பிரமணியன் பதில் சொன்னார். ஏன் என்று கேட்டால், நாடார் காமராஜரும் சம்பந்தப்பட்டிருப்பதால் பதில் சொல்ல முடியாமல் கேஸை மேலே நடத்த முடியவில்லை என்று சொன்னார். இந்த நாட்டிலே மந்திரிமார்களே லஞ்சம் வாங்குகிற ஒரு கெட்ட சரித்திரம் காங்கிரஸ் காலத்தில் ஏற்பட்டிருக்கிறது. மிகவும் கேவலமான நிலைமை. ஒரு மாகாண முதல் மந்திரி கள்ள நோட்டு அடிக்கிற அவலட்சணம் இன்று இந்நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கிறது. சுதந்திர போராட்ட காலத்திலே காங்கிரஸ்காரன் என்று சொன்னால் ஒரு மரியாதை இருந்தது. கதர் சட்டைக்கு ஒரு மதிப்பு இருந்தது. இப்போது கதர் சட்டை போட்டுக்கொண்டு பணத்தை சேர்க்கிற தவிர வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. வெள்ளைக்காரன் இந்த நாட்டை ஆண்ட காலத்திலே அதிகாரி வீட்டுக்கு தேடி போய் அதிகாரிகளின் சொந்தக்காரிடத்திலே கொடுப்பது என்பது லஞ்சமாகும். இப்போது அப்படி இல்லையே. கொடுக்கிறவனுக்கு வெக்கமில்லை, வாங்குறவனுக்கு வெக்கமில்லை. பகிரங்கமாக கொடுப்பது வாங்குவது என்ற நிலைமைக்கு வளர்ந்திருக்கிறது. இன்றைக்கு இப்படி மானம் கெட்டவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள். என் பிராந்தியத்திலே அப்படி இருக்கிறது. இந்த பிராந்தியத்திலே எப்படியோ இப்போது நான் இங்கே தேர்தல் பிரச்சாரத்திற்காக வந்திருக்கிறேன். இந்த பக்கத்திலே லஞ்சம் இல்லை என்றால் உண்மையை சொல்லலாம். கூட்டத்தில் ஒரு கும்பல் அதிகமாக இருக்கிறது. இந்த நிலைமையிலே எங்கே பார்த்தாலும் லஞ்சம், எங்கு பார்த்தாலும் பஞ்சம் என்று சொல்லும்படியான நிலைமை இருக்கிறது. மிக கேவலமான தன்மை இந்த நாட்டிலே இருக்கிறது.
ஆகையால் தான் கள்ள மார்க்கெட்டை காங்கிரசுக்காரர்களை எதிர்த்து இந்த தேச துரோகிகளை பதவியிலிருந்து விரட்ட வேண்டும். மிதவாதிகளும் சீர்திருத்தவாதிகளும் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டதன் விளைவாக சந்தர்ப்பவசத்தால் உள்ளே புகுந்த இந்த வகுப்பு துரோகிகள் இன்று பதவிக்கு வந்துவிட்டார்கள். அதனால்தான் BA, LT, MA படித்தவர்கள் ஆண்ட நாட்டிலே LT பதவிக்கு வந்து விட்டார்கள். இந்த அளவுக்கு மானங்கெட்டு வந்திருக்கிறது. இப்படி மானங்கெட்டு இருக்கிற காரணத்தினாலேயே இந்த நாட்டிலே காரியங்கள் மிக தாழ்ந்த நிலைக்கு வந்திருக்கிறது. மந்திரிகளே லஞ்சம் வாங்குகிற நிலைமையில் நாடு கேவலம் அடைந்திருக்கிறது. மந்திரி பிளாங்க் செக் வாங்குகிற அளவுக்கு ஒரு நாடு வந்திருக்கிறது. இதுதான் ரகசியம். இப்படி காமராசர் ஆட்சி ஒழுங்கினமாக நடைபெறுகிறது. தேசியவாதிகளை போட்டால் நாடாருக்கு உதவியாக இருக்க மாட்டார்கள் என்று அசல் தேச துறைகளாக பார்த்து பெரும் பணக்காரர்களாக பார்த்து டிக்கெட் கொடுக்க காரணம் இதுதான். இவர் என்ன செய்வார்? இப்படி எல்லா இடங்களிலும் செய்ய முடியவில்லை. ராமநாதபுரம் ராஜா சேதுபதி இடத்திலே போனால் உங்களுக்கு பல லட்சக்கணக்கான ரூபாய்களை காங்கிரஸ் கட்சியிலிருந்து தருகிறோம். நீங்கள் முதுகுலத்துறையிலே தேவரை எதிர்த்து உங்களுக்கு முதல் மந்திரி பதவி தருகிறோம். தேவரை எதிர்த்து போட்டியிடுங்கள். நீங்கள் தேவரை தோற்கடித்தால் முதல் மந்திரி பதவி கிடைக்கும் என்றார். வெளிநாட்டிலிருந்து சென்னைக்கு வந்தவர்களுக்கு முனிசிபல் கவுன்சிலர்கள் வரவேற்பு கொடுத்தார்கள். அந்த வரவேற்பில் காமராஜரும் கலந்து கொண்டார். யார் இந்த நாட்டு முதல் மந்திரி என்பதை தெரிந்து கொள்வதற்காக வெளிநாட்டுக்காரர்கள் சுற்றி சுற்றி பார்த்தார்கள். அறிவாலோ பேசும் திறத்தாலோ அல்ல, நடையுடைய பாவனையாலோ பார்த்து தெரிந்து கொள்ள முடியவில்லை. உடனே ஒரு வெள்ளைக்காரன் சென்னையின் முதல் மந்திரி யார் என்று கேட்டார். அதற்கு காமராஜர் சும்மா இருந்தால் செக்ரட்டரி சொல்லியிருப்பான், அல்லது தமிழிலே பேசியிருந்தால் தேசாபிமானம் என்று நினைத்திருப்பான். தன் அறிவை காட்ட தெரியாத ஒருவர் இந்த நாட்டு முதல் மந்திரியாக இருக்கிற இந்த அலங்கோலத்தினால் நாடு அவலட்சணமாக கேவல நிலை அடைந்திருந்தது. தமிழ்நாடு தலைகுனிய வேண்டிய நிலை ஏற்பட்டது. தமிழ்நாடு அன்று அவமானப்பட்டது. இப்படிப்பட்ட நிலைமைகளை உத்தேசித்து பிரதம மந்திரியாக யாரையாவது போட்டுவிட்டு தான் காங்கிரஸ் தலைமை பதவியை வைத்துக் கொள்ள திட்டமிட்டார். இந்த எண்ணத்தோடு ராஜாவிடத்திலே போனார். நீங்கள் ஜெயித்தால் முதல் மந்திரியாக முடியும், ஆனால் அவரை நான் ஜெயித்தால் தானே முதல் மந்திரியாக வர முடியும் என்றார் ராஜா. அப்படி உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் முதுகுளத்தூர், ராமநாதபுரம் 2 இடங்களிலுமே போட்டி போடுங்கள், ஏதாவது ஒன்றில் செய்து விடலாம் என்றார் காமராஜர். அதற்கு சேதுபதி ராஜா சொன்னார், நான் அவருடைய ஊரிலேயே வந்து வீண் சண்டைக்கு வருகிறவன் என்று அவரும் ராமநாதபுரத்திலே போட்டியிட்டால் என்ன செய்வது என்றாராம். இது சாத்தியமில்லை என்று தெரிந்ததும் தான் முத்தியா செட்டியாரிடம் ஓடியது. இதுதான் இன்றைய சரித்திரம். இப்படி சட்டவிரோதமான ஒரு நபர் 2 இடத்திலே நிற்கும்படி சிபாரிசு செய்கிறேன் என்று எப்படி இவர் சொல்ல முடியும்? தலைமைப்பிடம் இவரை கேட்காமல் இவர் செய்வது எல்லாம் சரி என்று இருந்ததினால்தான் இப்படி சட்டவிரோதமான காரியங்களை துணிந்து செய்கிறார். பீகாரிலே ஒன்றும் தெரியாத பள்ளிக்கூட சிறுவர்கள் தேசிய கொடியை காலில போட்டு மிதித்தார்கள் என்ற காரணத்துக்காக அப்போது போலீஸ் அவர்களை சுட்டது. இப்படி போலீஸை சுட்டது சரியே என்று நேரு அவர்கள் சொன்னார்கள். ரொம்ப சந்தோஷம். தேச அபிமானத்தில் தான் இப்படி சொல்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள முடிந்தது. தென்னிய இந்தியாவிலே ஒரு கிழவர் ஒன்றும் தெரியாத சிறுவன் இல்லை, தேசிய இயக்கத்திலே பங்கெடுத்து கொண்டு தேசிய கொடியை கொளுத்தினார். ஆனால் அதற்கு எந்தவிதமான செய்கையும் காணோம். அவருடைய பிறந்த தின விழாவுக்கு அவருடைய வீட்டிற்கு இந்த மாகாண முதல் மந்திரி சென்று பாராட்டி பேசி அவருடைய கையை முத்தமிட்டு விருந்து சாப்பிட்டிருக்கிறார். சரி, அவர் செய்யவில்லை, செய்யாவிட்டாலும் பரவாயில்லை. இந்த தேச துரோகியை இந்த நாடாரை ஏன் என்று பாரத அரசாங்கம் கேட்கவில்லை. இந்த தேச துரோகிக்கு மந்திரி சபையிலே ஒரு மந்திரி பதவி கொடுப்பதற்கு ஏற்பாடு நடக்கிறது. இன்றைக்கு காங்கிரசார் காந்தியடிகளை காட்டி ஓட்டு கேட்கிறார்கள். மானமுள்ள அரசியல்வாதியாக இருந்தால் காந்திய படத்தை காட்டி ஓட்டு கேட்கக்கூடாது. கருப்பு சட்டைக்காரன் ராமாயணம் நாடகம் நடத்த பந்தோபஸ்துக்கு இருக்கிறது இந்த அரசாங்கம். ராமன் குடிகாரன், சீதை விபச்சாரி என்று நாடகம் நடக்கிறது. காந்தியடிகள் சொன்னது ராமராஜ்யம், இங்கே ஈரோட்டு ராமன் ஆட்சி, இதற்கு போலீஸ் பந்தோபஸ்து. இன்றைக்கு இந்த அலங்கோல ஆட்சியை நடத்தும் காமராஜர் ராஜா தன் இஷ்டத்துக்கு இணங்காததால் முத்தியா செட்டியாரிடம் ஓடினார். அவருக்கு ஒரு பதவி தருவதாக வாக்குறுதி கொடுத்துவிட்டு அவரிடமிருந்து பல லட்சம் ரூபாய்களை வாங்கி கொண்டார். முத்தையார் செட்டியாருக்கு மந்திரி பதவி, அவர் தம்பி ராமநாதன் செட்டியாருக்கு MP பதவி, சிதம்பரநாதன் செட்டியாருக்கு MLC, இப்படியாக பதவியை பங்கு போட்டு கொடுக்கப்பட்டது. இப்படி கேவலம் லஞ்சம் வாங்கிய பிழைக்க வேண்டிய நிலைமைக்கு இன்று காங்கிரஸ் வந்திருக்கிறது. அன்றைக்கு வெள்ளைக்காரன் பணம் கொடுத்து வாங்கினான் என்று சொன்னான் காங்கிரஸ்காரன்.
இன்றைக்கு என்ன நிலைமை? இன்றைக்கு இதுபோன்ற அலங்கோல நிலைமைதான் நாட்டிலே நடைபெறுகிறது. காங்கிரஸை அழிப்பதற்கு கருப்பு சட்டைக்காரன் எவனவன் தேசத்துறைகளாக பாடுபடுகிறார்களோ அவர்களுக்கு காங்கிரஸிலே இடம். காமராசர் ஆட்சியிலே லஞ்சம், கள்ள நோட்டுக்காரர்களுக்கு முதல் மந்திரி உதவி, இதை பற்றி நான் சென்னையிலே சொல்லியிருக்கிறேன். இந்த நாட்டிலே கள்ள நோட்டு இருப்பதற்கு காமராஜர் சம்பந்தப்பட்டிருக்கிறார். இதை பற்றி பூரா விவரங்களும் சீக்கிரம் வெளியிடப்படும். நீங்கள் சீர்திருத்த காங்கிரசுக்கு ஓட்டு போட்டு அனுப்பினால் கள்ள நோட்டு வைத்திருந்த வியாபாரி சென்னையில் கைது செய்யப்பட்டு அவர் மீது கேஸ் வாபஸ் வாங்கப்பட்டது குறித்து சட்டசபையிலே கேள்வி எழுப்பப்படும். அப்போது முதல் மந்திரி காமராஜர் கள்ள நோட்டு அச்சிடுவோருக்கு உள்ள சம்பந்தமும் அந்த ரகசியமும் வெளிவரும். அப்படி வருமானால் இந்த காமராசர் சிறைச்சாலைக்கு செல்வது நிச்சயம். இந்த கள்ள மார்க்கெட்டுக்காரர்களின் தலைமை பதவி ஒழிய நீங்கள் சீர்திருத்த காங்கிரசுக்கு ஓட்டு போட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று தனது தேர்தல் பிரச்சாரத்தில் தேவர் பெருமானார் பேசினார்.